கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பல குரோனிக்கல் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது மகாபாரத பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் பல குறிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளன. மிக அபூர்வமான குறிப்புகள். கிரேக்க யாத்திரிகர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மெகஸ்தனிஸ், அவர் இண்டிகா என்ற நூல் எழுதும்போது மகாபாரத பற்றி சில குறிப்புகள் எல்லாமே கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பார்க்கலாம், சூரசேனி அது என்ற ஒரு பர்டிகுலர் ட்ரைபை பற்றி பேசுகிறார். அதாவது யாதவர்களுக்கு சூரசேனர் என்ற பெயர். அவர்கள் வாழ்ந்த இடம் கெலோபரா என்பது மதுரா என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கலேஸ்போரா என்றும் அது சொல்லலாம். அப்புறம் ஜபோரிஸ் என்ற நதி அங்கே ஓடியது என்று சொல்கிறார். ஜபோரிஸ் என்பது உங்களுக்கு யமுனா நதி என்று இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை விட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் என்ன கேட்டிங்கன்னா, கலேஸ்புரா என்ற ஒரு நகர் இருந்தது. அந்த கலேஸ்புரா நகரத்தில் மாடம் மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருந்தன. வைடூரியங்களால் பொறிக்கப்பட்டது. எங்கே பண்ணாலும் ஒரே மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று மெகஸ்தனிஸ் குறிப்பிடுகிறார். இந்த கெலோபரிஸ் என்பது கிருஷ்ணபுரா என்று இப்பொழுது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அந்த கிருஷ்ணபுரா எங்கே இருக்கிறது என்று தான் தெரியவில்லை. பிரஜ் பூமியில் நாங்களெல்லாம் அங்கங்கே போனபோது சோங்க் என்ற இடத்தில், அதாவது மதுராலேருந்து 18 கிலோமீட்டர், அங்கே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் கிருஷ்ணபுரா என்று பெயர். ஆனால் அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கிராமம். அந்த அளவுக்கு நகரத்துக்குரிய அந்த எந்த விதமான தடயங்களும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அகழாராய்ச்சி செய்தால் ஒருவேளை அந்த கிருஷ்ணபுரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம்.